கிறிஸ்மஸ்னாலே கேக்கு தான். எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேக் கொடுத்தாலும் நம்ம போதும்னு சொல்ல மாட்டோம். அதனால் இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கேக் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். அதை நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர்ஸ் எதாவது ப்ளேஸ் பண்ணுறதா 8939697193க்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்புறம் எங்களுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேக் செஞ்சு பார்த்துருவோமா? மைதா 1.5 கப், சுகர் 1/2 கப், முட்டை 3, பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சுகர் பவுடர் 3/4 கப், சினமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆயில் 3/4 கப், கிரேட்டட் கேரட் 1.5 கப், பேரிச்சம்பழம் 1 கப், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், பாதாம் 1/4 கப், முந்திரி 1/4 கப். இந்த கிறிஸ்மஸ்க்கு இன்னொரு விதமான கேக் பண்ணலாம். இது வந்து நான் கேரட் அண்ட் டேட்ஸ் கேக், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஸ்டவ்வில் ஒரு 1/2 கப் சுகர் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணணும். இதை நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். இந்த மீன் டைம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அரௌண்ட் 300 கிராம்ஸ் வரும். இந்த மைதாவை ஒரு ஸ்டெய்னர் வச்சு நாம் ஜலிச்சுக்கணும். அந்த சின்ன கட்டிங்கெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நின்றோம் உங்களுக்கு ஸ்ட்ரெயினரில். அதுக்காக தான் நம்ம ஜல்லிக்கிறோம். மாவு நல்லா நைஸாக வரும். இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர், இந்த பட்டையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஃப்ளேவருக்கு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 3/4 கப்பு தண்ணியை பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுகர் வந்து ஓரளவு நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த தண்ணியும் பாயில் ஆயிடுச்சு. இந்த 3/4 கப்பு தண்ணியை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றலன்னா அது வந்து கிறிஸ்டல் ஆகிடும் அப்படியே. அதே நேரத்தில் நம்ம கோல்டு வாட்டரும் ஊற்ற முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல. அதனால தான் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நாம. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1.5 கப்பு கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 கப் மைதாக்கு 1.5 கப் கேரட்டு. இது கூடவே 1 கப்பு டேட்ஸு, இந்த சீட்லெஸ் பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் கேஷ்யூ நட்டும் பாதாமும் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கேக் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அதுக்காக தான் நட்ஸு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ண போகிறேன். இதில் நம்ம எதுக்குன்னா இந்த கேக்கு பேக் ஆகும்போது இதெல்லாம் அடியில் போய் தங்கிடும். மைதாவை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாமா? இந்த கேக்குக்கு நான் எக்கு ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் பண்ணும்போது எக்லெஸ் கேக் பண்ணேன். இந்த தடவை நான் எக்கு போட்டு பண்ண போகிறேன். நல்லா இருக்கும் பாரு, ரொம்ப சாஃப்டாக. இதோடைய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும், என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 3 எக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த 3 எக்கையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம பீட் பண்ணோம். நான் வந்து விப்பர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம், நல்லா வரும். இல்லைனா கையில் விஸ்க் இருந்தால் கூட அடித்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஒரு மாதிரி ஃபோமியாக வர வரைக்கும் நம்ம எக்கை பீட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இப்போ எக்கை ஓரளவுக்கு பீட் பண்ணிட்டோம். இதில் நாம் இப்போ 3/4 கப்பு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இதையும் ஊற்றி எக்கோடு சேர்ந்து நல்லா நம்ம விப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும் கேக் இது நம்ம பண்ணோம்னா.
இப்போ பார்த்தீங்களா நல்லா ஃபோமியாக நல்லா வந்திருக்கு. ஃபுல்லாக நம்ம பீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நான் ஒரு 3/4 கப்பு சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கலாம், மொத்தமாக போட்டுறாதீங்க. நம்ம நார்மல் சுகரே போடலாம் கிரானியூல்ஸு, பட் நீங்கள் பவுடர் சுகர் போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும், முட்டையோட நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். இது போட்டு நல்லா நம்ம விப் பண்ணிக்கலாம். திருப்பி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் கரையும். இப்போ சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா முட்டையோட பிளெண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஒரு 1/2 கப் சுகரை கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த லிக்விடை ஊற்றி நல்லா விப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா விப் பண்ணுங்க, எல்லா மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இனி விப்பருக்கு இதோட இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நாம் மைதாவை எடுத்து போட வேண்டியது தான். நம்ம ஒரு 1/2 கப் மைதாவை ஜலிச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எப்போதுமே ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது கேக்குடைய பேட்டரை. இந்த மாதிரி இந்த ஃபோல்டிங்னு இதை இப்படி எடுத்து இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லா மைதாவையும் போட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், எந்த லம்ஸும் இல்லை, பேட்டர் நல்லா க்ளீனாக இருக்குது. இதில் நம்ம அந்த டேட்ஸ், கேரட்டு, நட்ஸ் எல்லாம் அந்த மைதாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இந்த பேட்டரில் போட்டுக்கலாம். இப்போது இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பேட்டரோட இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் நல்லா. இப்போ தான் கேக் வந்து பேக் ஆகி வரும்போது எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஃபுல்லாக. அடுத்து நம்ம கேக்கை நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அது உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம் மோல்டு வைக்கிறதுக்கு. மேலே லிட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மோல்டு ஆல்ரெடி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இந்த பேட்டரை அதில் நம்ம ஊற்றிக்கலாம் பேக் பண்ணுறதுக்கு. பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அந்த மோல்டை லைட்டாக டேப் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அந்த ஸ்டாண்டில் வச்சு மேலே லிட்டை போட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு 55 to 60 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கணும். இப்போ 1 hour ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் எப்போதும் அந்த கிளாஸ் லிட்டு யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஹோல் இருக்கும் ஸ்டீம் வெளியே போகிறதுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பேப்பர் வச்சு அடைச்சிடணும், அப்போ தான் நல்லா குக் ஆகும். பேட்டர் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நான் வச்சுருக்க மோல்டில் ஊற்றினா வெளியே வழிஞ்சிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் இதை பேட்டரை எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன், 2ஆக பிரித்து. ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான கேக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த டேட்ஸ் வரும், ப்ளம்ஸுக்கு பதிலாக நம்ம டேட்ஸ் போட்டிருக்கோம். நடுவில் அந்த கேஷ்யூ நட்டு, பாதாம் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக அந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இது எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எங்கள் எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, I'll meet you again. Good day.